கண்ணும் பேசியது நாளன்றோ இனி காதலிசை பாடுவார் நீதானன்றோ தொட்டு தாலியை கட்டிய எனது கணவரோட 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றுதானே என்ன தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினீங்க. ஆமா சாமி, இப்போது என்னை பாருங்கள், நான் எப்படி இருக்கின்றேன். இப்போதான் புதிய தம்பதி பார்த்திருக்கிறேன். இப்பொழுதுதான் திருமணம் நடந்து
ஆமா சாமி, என் கழுத்துல தொட்டு தாலியை கட்டிய எனது கணவர் உயிரோட இல்லை சாமி, உயிரோட உயிரோடு இல்லையா? இல்லை சாமி. அதற்கு நான் என்ன செய்வது? என்னுடைய கணவரோ இறந்து விட்டார். இறந்த என்னுடைய கணவருக்கு நீங்கள் தான் உயிரை கொடுக்க வேண்டும் சாமி. பெண்ணே, பூமியிலே மனிதனாக பிறந்து விட்டால் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும், இறப்பு ஒன்று இருந்தால் பிறப்பு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கணவர் இறந்து விட்டார், அவர் விதி முடிந்து விட்டது. அதனால் அவர் எடுத்துட்டு அடக்கம் செய்வதுதான் வழக்கம். சென்று வருகிற வழி சாமி நில்லுங்கள். என்ன தீர்க்க சமாளி பாபா என்று வாழ்த்திவிட்டு என்னுடைய கணவர் உயிரோடு இல்லை என்று தெரிந்த பிறகும் பூமியிலே பிறக்கிறவன் இறக்கதான் செய்வான். இருந்த என்னுடைய கணவரை எடுத்து அடக்கம் செய் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாயே. ஆமா, எதற்காக என்ன தீர்க்க சமாளி பாபா என்று வாழ்த்துறீங்க? அதற்கு என்ன தீர்க்க சமாளி வாழ்த்துறீங்களே. ஆமா, என் கணவருக்கு உயிரை கொடுத்துட்டு இந்த இடத்துல நாராயண நாராயணம். என்ன எனக்கு வந்த சோதனையா இது? நான் தான் அங்கு சென்று கலகத்தை மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு வந்து சோதனையா? இந்த பெண்ணுக்கு நான் எப்படி தப்பிக்க வேண்டுமே? என்ன செய்வது? சரியான யோசனை. அந்த யோசனைப்படி செய்தால் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு தப்பிக்கலாம். சாமி, உன்னுடைய கணவருக்கு உயிர் வர வேண்டும். ஆமா, நான் சொல்லுபடி செய்தால் உன்னுடைய கணவருக்கு உயிர் வரலாம். அப்படியா? ஆமா சாமி, நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய சொல்லுங்கள் சாமி. இப்போ செல்கிறேன் சத்தியலோகம். சத்தியலோகம் அங்கு சென்று என்னுடைய தந்தை பிரம்ம தேவருக்கு அழைத்து வருகின்றேன். அழைத்து வந்ததும் அவர் காலை பற்றிக்கொள் உசாரணை சொன்னதுமே பிறகு நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்படியா? வரட்டுமா? வருகின்றேன். நாராயண